ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜியினுடைய மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப், அதாவது சாப்டர் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். நான் சாப்டர் 1 அண்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோடைய லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 2 எஜுகேஷனல் சைக்காலஜி மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப். இந்த சாப்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி மீனிங் அண்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தென் எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி, தேர்ட் நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, ஃபோர்த் ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, ஃபிஃப்த் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, தென் சம்மரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக பார்த்துட்டு தென் இந்த விரிவான பகுதியில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, பார்த்துக்கோங்க. இதுதான் சாப்டர் 2ல் உள்ள டாபிக்ஸ்லாம். ஓகே ஓகே புக் வச்சுருக்கிறவங்க பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. சம்மரி பார்க்கலாம். ஓகேவா, எப்படி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சைக்காலஜியினுடைய மீனிங் என்ன, நேச்சர் என்ன, ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த இதில் ஒரு பிரான்ச் தான் என்னதுன்னா சைக்காலஜியில் ஒரு பிரான்ச் தான் என்னென்னா எஜுகேஷனல் சைக்காலஜி. அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி தான் இந்த புக் ஃபுல்லாக இருக்குது. அதோடைய மீனிங் நம்மளுக்கு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், நேச்சர் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்கோப் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Educational psychology as one of the branches of applied psychology deals with the study of the behavior of the learner with his educational environment. எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து சைக்காலஜியில் வந்து ஒரு பிரான்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சைக்காலஜியில் ஒரு பிரான்ச், அதுவுமே வந்து என்னது அப்ளைடு சைக்காலஜியில் வந்து ஒரு பிரான்ச் அப்படின்ட்டு வந்து என்னது சொல்கிறாங்க. ஓகேவா, which deals with the study of the behavior of the learner. அதாவது ஒரு லேர்னர்னா நம்ம ஸ்கூலில் போய் யாருக்கு தான் எடுக்க போகிறோம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் எடுக்க போகிறோம். அவங்களெல்லாம் என்ன சொல்கிறோம்? லேர்னர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய பிஹேவியரை வச்சு நம்ம என்னது கற்றுக்கிட போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷனல் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு கல்வி சார்ந்த அந்த ஒரு சுற்றுப்புற சூழலில் அந்த மாணவனினுடைய நடத்தை வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி. வாட் இஸ் சைக்காலஜி? யூனிட் 1ல பார்த்தோம்ல. வாட் இஸ் சைக்காலஜி? சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். ஓகேவா, ஆர் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். ஓகேவா, நடத்தை பற்றிய ஒரு படிப்பு தான் வந்து இந்த சைக்காலஜி. வாட் இஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி? லேர்னர்ஸுடைய பிஹேவியரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு. ஓகேவா, நீங்கள் எது படித்தாலுமே கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இது மறக்காமல் இருக்கும். நீங்கள் ஒன் வேலையே போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இதை வந்து பார்க்கும்போது மறந்துடும். கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ வந்து 2 சாப்டருமே நம்மளுக்கு ஈஸியாக வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுடைய மெமரியில் போய் சேவ் ஆகிரும். ஓகேவா, அதுலேயுமே இல்லாமல் சைக்காலஜிலையுமே 2 பிரான்ச்சஸ் இருக்குது. அதாவது பியோர் சைக்காலஜி இருக்குது, அப்ளைடு சைக்காலஜி இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜிலாம் பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பியோர் சைக்காலஜி கிடையாது, அப்ளைடு சைக்காலஜி. அதே மாதிரி தான் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து அப்ளைடு சைக்காலஜி. ஸோ அதில் ஒரு தான் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ஸ் த பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் இன் ரிலேஷன் டு educational environment is almost centered around the teaching learning process. என்ன ஆகுது அப்படின்னா இந்த லேர்னருடைய பிஹேவியர் வந்து அந்த எஜுகேஷன் என்விரான்மெண்ட்டில் வந்து மெயினாக இதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், அதாவது கற்றல் கற்பித்தல் முறைகளை வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் லைன் பண்ணி வச்சுக்கோங்க, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஸ்டடி ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் த லேர்னர், அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் இட் இஸ் டிசிக்னேட்டட் ஆஸ் தட் பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் teaching and learning or a subject of study that helps in better teaching and effective learning to the maximum extent possible. இது வந்து எதை பற்றி சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆர் ஏ சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி.
ஓகேவா? எப்படி வந்து ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான முறையில் வந்து டீச் பண்ணணும், எப்படி வந்து அவனை வந்து படிக்க வைக்கணும், எந்தெந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்றபடி வந்து ஒரு ஆசிரியர் வந்து பாடத்தை கற்பிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன முறைகளை எல்லாம் பின்பற்றணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக். ஓகேவா? எல்லாருக்குமே இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. ஸோ அஸ் அ டீச்சரா நம்ம தான் வந்து அவங்கள வந்து இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து அதுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் கூட்டி வச்சு நடத்தணும் இல்லை. ஸோ ஒரே கிளாஸ் ரூம்லயே ஒரே டீச்சிங் அந்த ஒரே டைம்லயே எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஆசிரியர் வந்து பாடம் நடத்தக்கூடிய திறன் உள்ளவங்களாக வந்து இருக்கணும். அதுக்கு தான் என்னது ஹெல்ப் பண்ணுது எஜுகேஷனல் சைக்காலஜி. ஓகே, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இட்ஸ் ரோல் as providing best output in the results of teaching and learning with a minimum input and efforts as the part of the teacher and learner, it has been best described and defined as the science of teaching and learning, or in brief science of education. ஓகே, அதோடைய மீனிங் தான் வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்குமே வந்து 3 பேர் வந்து மீனிங் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. எப்படி சைக்காலஜிக்கு வந்து சயின்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் சோல், ஸ்டடி ஆஃப் மைண்ட், ஸ்டடி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படிங்கிறத வந்து ஒரு 4 சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்களோ, அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜிக்குமே 3 சைக்காலஜிஸ்ட் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உள்ளே பார்க்கும்போது நம்ம நல்ல டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கீழேருந்து செகண்ட் லைன் பாருங்கள். சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தென் சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஃபைனல் டெஃபினேஷன். இப்போ இருக்கக்கூடிய வாட் இஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எஜுகேஷனல் சைக்காலஜியினுடைய மீனிங். ஓகேவா? வாட் இஸ் educational psychology? Educational psychology is a science of education. இது யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா பீல், PEEL, பீல் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பக்கத்துல பீல் அப்படின்னு கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? தென் நம்ம என்ன பார்க்க போறோம் அதுனா அதனுடைய நேச்சர் பத்தி வந்து என்னது பார்க்க போறோம். எப்படி வந்து சைக்காலஜியுடைய நேச்சர் வந்து என்ன பார்த்தோம், சைக்காலஜினுடைய நேச்சர் வந்து என்ன பார்த்தோம், அது வந்து ஆர்ட்ஸாகவும் இருக்குது, சயின்ஸாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஆர்ட்ஸாகவும் இருக்குது, சயின்ஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கம்ப்ளீட் சயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து என்ன சொன்னோம், நம்ம டெவலப்பிங் சயின்ஸ் அப்படி தான் சொன்னோம். அதாவது வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவியல். ஏன்னா அதில் வந்து மற்ற அறிவியல் பாடங்களை போல் அதில் வந்து நிறைய சயின்டிஃபிக் ரீதியான விஷயங்கள் எதுவுமே வந்து இன்னும் சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு சைக்காலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. நாளாக மனுஷனுடைய மனசு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு செகண்ட்லேயே மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன் போக போக ஒவ்வொருத்தருடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் என்விரானை பொறுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இது மாறும். ஸோ அதனால வந்து அதுக்கு கம்ப்ளீட்டாக இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபேக்டை வந்து எதுலையுமே வந்து இது சொல்ல முடியலை. அதனால அது வந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜில் தான் வந்து என்னது சைக்காலஜி வச்சுருக்காங்க. ஸோ சைக்காலஜியில் ஒரு பிரான்ச் தான் என்னது எஜுகேஷனல் சைக்காலஜி. அப்படின்னா அந்த சைக்காலஜியோடைய நேச்சர் தானே இதுக்கும் இருக்கும். அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. பார்ப்போம். The nature of educational psychology, like its mother, that is psychology, is well assumed as quite scientific on account of its employment of scientific methods in the study of learners' behavior and the availability of its body of knowledge for further verification and modification through a continuous process of research and experimentation. அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல செயலின்னு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் நம்மளுடைய அம்மா அப்பாவை ஒத்து இருக்குதோ அதே மாதிரி அந்த சைக்காலஜிலேருந்து வந்த எஜுகேஷன் சைக்காலஜி அதில் உள்ள ஒரு பிரான்ச் தானே இது. ஆனால் அதனுடைய நேச்சர் தான் வந்து இதுக்கும் இருக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. இதில் வேறு எந்த விதமான பாயிண்ட்ஸுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. ஓகேவா? ஹவவர் லைக் psychology, it cannot also not be regarded as perfect science. Note it, it's not a perfect science. Okay, as the natural and applied sciences, அதாவது natural science, applied science, நம்ம மெயின் சயின்ஸ்லாம் வந்து படிக்கிறோம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ அதே மாதிரி உள்ள சயின்ஸ் மாதிரி பர்ஃபெக்ட் சயின்ஸ் கிடையாது என்னது இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி. அண்ட் தியர்பை we can and thereby we can only designate it as developing science of the learner's behavior. ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அ டெவலப்பிங் சயின்ஸ். அந்த ஐஎன்ஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் இடி. டெவலப்டு சயின்ஸ் கிடையாது, இட்ஸ் அ டெவலப்பிங் சயின்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். மீனிங் என்ன பார்த்தோம், இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன்.
ஓகேவா? எஜுகேஷன் சைக்காலஜிக்கு இதனுடைய நேச்சர் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ டெவலப்பிங் சயின்ஸ், நாட் பெர்ஃபெக்ட் ஆர் டெவலப்டு சயின்ஸ் லைக் அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, தென் ஸ்கோப். ஓகேவா? ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து பார்க்க போகிறோம். ஸ்கோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் போத் லிமிட்டட் அண்ட் எக்ஸ்டென்சிவ். ஓகே, லிமிட்டட் அண்ட் எக்ஸ்டென்சிவ். லிமிட்டட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு லிமிட்டானது வந்து தான் இருக்குது. இட் இஸ் லிமிட்டட் இன் த சென்ஸ் தட் பீயிங்ஸ் த சயின்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். It should try to confine itself within the boundary walls of the teaching learning process, comprising learning experiences, learning processes, learning situations or environment and the teacher. ஓகேவா? இந்த எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது ஒரு குறுகிய வட்டம் மாதிரி தான் வந்து இருக்குது, லிமிட்டாக தான் வந்து இருக்குது, அட் த சேம் டைம் எக்ஸ்டென்சிவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட் அப்படின்னு வந்து எந்த இதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து மெயினாக வந்து 5 திங்ஸ் தான் வரும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்ட் லைன் நோட் பண்ணுங்க. லேர்னர், லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், லேர்னிங் ப்ராசஸஸ், லேர்னிங் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் டீச்சர். ஸோ இந்த 5 இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது வந்து வருது. அதாவது மாணவனுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கற்பித்தலுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ், கற்றலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ப்ராசஸஸ், அதை வந்து எப்படி கற்றுக்கொள்கிறான், எந்த சூழ்நிலையில் கற்றுக்கொள்கிறான், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அப்படின்னு வந்து ஒரு 5 குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் வந்து என்னது இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது வந்து இருக்குது. இது லிமிட்டட் வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த 5 தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 5 pillars ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 5 pillars ஆஃப் எஜுகேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதை தான் கண்டிப்பாக வந்து எனக்கு நோட் பண்ணணும். ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே வந்து எழுதி வச்சுக்கோங்க. வாட் இஸ் 5 pillars ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா டீச்சர், ஸ்டூடெண்ட், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், சிச்சுவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அதை நீங்கள் வந்து இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, it should therefore cater to the better management and functioning of these 5 pillars of the teaching learning process. ஓகேவா? 5 pillars of teaching learning processனா இதை தான் நம்ம என்னது எழுதணும். அதாவது டீச்சிங், கற்றல் கற்பித்தல் முறையில் உள்ள 5 தூண்கள், தமிழ்லனா அப்படி தான் வரும். ஓகேவா? 5 தூண்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5 விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். However, as it is also designated and defined in a broader way as a science of education, it has to serve the cause of education as a whole. சரி, எஜுகேஷன் சைக்காலஜியோடைய ஸ்கோப் வந்து லிமிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லிமிட்டான வேங்கிறது அந்த 5 pillars ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டென்சிவாக இருக்குன்னு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வியை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வேலை வந்து என்னது, அறிவியல்ங்கிறது என்னது, அது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. நம்ம அதை தோண்ட நம்ம தேட நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டே வந்து இருக்கும். அந்த வேலை வந்து இது ப்ராடர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதான்? ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியோடைய ஸ்கோப் வந்து 2, லிமிட்டடாகவும் இருக்கும், எக்ஸ்டென்சிவாகவும் இருக்கும். லிமிட்டுங்கிறது வந்து எந்த வேலை சொல்கிறாங்க, அந்த 5 pillars ஆஃப் எஜுகேஷன் அதை லிமிட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 தான். எக்ஸ்டென்சிவ்ங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அதாவது எஜுகேஷனை பற்றி அறிந்து கொள்வது, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல். அப்படின்னா அறிவியல்னாலே வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? It has to serve the cause of education as a whole. Since the cause of education is so extensive and wide, its problems and demands so unending, and by nature its process is so ever evolving, it is neither possible nor desirable to put a hedge or boundary on the scope of educational psychology. So wideங்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு பவுண்டரி போட முடியாது. எக்ஸ்டென்சிவ்க்கு அது வந்து ஒவ்வொரு நாள் ஆக ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்து ஒவ்வொருத்தர் அதை கண்டுபிடிக்க அதனுடைய ஆழம் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னது இந்த 3rd paragraphல இருக்குது. பார்க்க தான் அப்படி ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான் நம்மளுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன பார்த்தோம்? வாட் இஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி? எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் எ சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இது யார் சொன்னா? பீல் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் வந்து சொன்னாங்க. தென் செகண்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்கு? வாட் இஸ் நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி? இட் இஸ் அ டெவலப்பிங் சயின்ஸ், நாட் டெவலப்டு சயின்ஸ். ஓகேவா? இதுதான் அந்த இம்பார்ட்டன்ட் மைண்ட், அதை மட்டும் லைன் பண்ணிக்கோங்க. தென் 3rd பேராகிராஃப்ல என்ன? ஸ்கோப் வந்து அந்த லிமிட்டட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ரெண்டையுமே அண்டர்லைன் பண்ணிக்கணும். லிமிட்டட் வந்து எந்த வே பேஸ் பண்ணி வந்து லிமிட்டட் சொல்லியிருக்காங்க? 5 pillars ஆஃப் எஜுகேஷன். அந்த 5 pillars என்னென்னலாங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேசிக்ல இது லிமிட்டட், but extensive on the basis of what?
சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சயின்ஸ். ஓகே, சயின்ஸ் அப்படின்னு சொல்றப்போ அதை நம்ம வந்து ஒரு பவுண்டரிக்குள்ள கொண்டுட்டு வர முடியாது. அந்த பேசிஸ்ல இட்ஸ் சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இந்த பேசிக்ல வந்து இதை வந்து என்னது எக்ஸ்டென்ஸுங்கிறத வந்து இது எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இப்போ நம்ம 4th பேராகிராஃப் வந்து பார்ப்போம். In its most applied form, the functions of educational psychology may be well studied in terms of its use and applications in the field of teaching as well as learning. ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளைட் ஃபார்மில் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து எந்த டேர்மில் வந்து படிக்கிறாங்க, மேபி வெல் ஸ்டடிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் யூஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் டீச்சிங் ஆஸ் வெல் அஸ் லேர்னிங். ஓகேவா, எஜுகேஷனாலே வந்து என்னதான் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஓகேவா, கற்றல் கற்பித்தல், கற்றலை யார் கற்பிக்கிறா, ஆசிரியர். கற்பித்தல், மாணவர்கள் கற்பிக்கிறாங்க, கற்றுக்கொள்கிறார்கள். ஓகேவா, on one hand it may help the teacher is knowing the learner, selecting and organizing the learning experiences and methods of teaching, analyzing learning situations or environment, and in assisting him in exercising his duties concerned with the maintenance of discipline, rendering guidance services, solving classroom and அதர் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து ஒரு டீச்சர் வந்து கற்றுக்கிறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. ரெண்டரிங் கைடன்ஸ் சர்வீசஸ், ஸோ மாணவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரைகள், ஒரு கைடு வந்து கொடுப்பதற்கு உதவுகிறது. சால்விங் கிளாஸ் ரூம் அண்ட் அதர் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், ஸ்கூல் இருந்தால் கண்டிப்பாக கிளாஸ் ரூமில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோடைய பிஹேவியரை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இவாலுவேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் டு அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் இன் த எக்ஸிஸ்டிங் டீச்சிங் லேர்னிங் செட்டப் எட்ஸெட்ரா. ஓகேவா, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி வந்து வேறு எதுக்கெல்லாம் ஆசிரியருக்கு பயன்படுதுன்னா வகுப்பறையில் மாணவர்களுக்கு இடையில ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காகவும் அவங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சிக்கல்களை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மாணவர்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கற்றல் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான டீச்சிங்கை வந்து கொடுக்கலாம், எப்படி ஒரு எஃபெக்டிவான லேர்னிங்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. On the other hand, educational psychology may also help the learner in almost all possible ways to attain almost perfection on the path of learning. So, to reach the desired teaching learning objectives. ஓகே, எதுக்கும் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பாசிபிள் வேஸையும் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் மூலமாக அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய கோல் வந்து எனக்கு ரீச் பண்ணணும். ஓகேவா, ஸோ அவங்க ஒரு லெசன் படிக்கிறாங்கன்னா அதுக்கு சம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த வழியாக போய் அவங்களுடைய கோலை வந்து அவங்க இது ப்ராப்பராக வந்து அச்சீவ் பண்ணணும். அதுதான் வந்து எஃபெக்டிவான டீச்சிங் லேர்னிங். சும்மா மனப்பாடம் பண்ணி டெஸ்ட்டில் மார்க் வாங்குறது வந்து இது கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெல்பிங் ஹிம் டு நோ ஹிம்செல்ஃப், it suggests ways and means for his self-motivation, attention, and good goal-directed learning, overall adjustment to next page is self and environment leading to the overall development of his personality by bringing desirable modification in his லேர்னிங் பிஹேவியர் அண்ட் பர்சனாலிட்டி வேரியபிள்ஸ். ஸோ இப்படி இந்த எஜுகேஷன் சைக்காலஜி படிப்பதன் மூலமாக ஆசிரியர் வந்து ஒரு மாணவருக்கு வந்து என்னது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை வந்து நல்லா கொடுத்துருவாங்க. எஃபெக்டிவாக கொடுத்துட்டு என்ன ஆயிரும், மாணவனுடைய ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், அதாவது காக்னிட்டிவாக இருக்கட்டும், அஃபெக்டிவாக இருக்கட்டும், சைக்கோமோட்டராக இருக்கட்டும், இது வந்து 3 டொமைன்ஸுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் வந்து என்னது நல்லா இருக்கும். இப்போ வந்து மோஸ்ட்லி காக்னிட்டிவ் பேஸ் பண்ணியிருக்கு, அதுலேயும் ஒன்லி மெமரியை பேஸ் பண்ணி தான் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்குது. பட் அப்படி இருக்கக்கூடாது. காக்னிட்டிவாகவும் இருக்கணும், அஃபெக்டிவ் ரிலேட்டடாகவும் மாணவர்கள் வளரணும், சைக்கோமோட்டர் ரிலேட்டடாகவும் வந்து இருக்கணும், அந்த இடத்துலயே வந்து இருக்கக்கூடாது. அப்படி எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய மாதிரி ஒரு ஆசிரியர் தான் வந்து என்னது கொடுக்கக்கூடிய திறன் வந்து ஒரு ஆசிரியருக்கு தான் வேணும் அப்படிங்கிறதான் இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த சம்மரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து உள்ள சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத லைன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ கீழே இந்த ஸ்கின்னர் அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த டெஃபினிஷனை லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஸ்லைட்டாக ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெஃபினிஷன். ஸ்கின்னர் என்ன சொல்கிறாரு, எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் தட் பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங். டீச்சிங் அண்ட் லேர்னிங்கை வந்து டீல் பண்ணுது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் என்ன அப்படின்னா
சைக்காலஜிங்கிறதுல வந்து 2 இது இருக்குது, பியூர் சைக்காலஜி அண்ட் அப்ளைட் சைக்காலஜி. அப்ளைட் சைக்காலஜி நம்ம நேற்று ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம், அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளைட் சைக்காலஜினா மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சஸுமே வந்து அப்ளைட் சைக்காலஜியில் தான் வரும். ஒவ்வொரு ஃபீல்டில் உள்ளதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதில் ஒன்று தான் இது எஜுகேஷனல் சைக்காலஜி. தென் அதுக்கப்புறம் கீழே க்ரோ அண்ட் க்ரோங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. எஜுகேஷனல் சைக்காலஜி டிஸ்கிரைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் பர்த் த்ரூ ஓல்டு ஏஜ். எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன் வந்து அவனுடைய பிறந்திலிருந்து இறப்பதற்கு வரைக்கும் என்னென்ன இதெல்லாம் கற்றுக்கொள்கிறான், அவனுடைய அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து என்னதுன்னா எஜுகேஷன் சைக்காலஜின்னு வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா. தேர்டா வந்து பீல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க. தேர்டா எஜுகேஷன் சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு தேர்ட் பாயிண்ட்ல வந்து இருக்கும். அதையும் வந்து என்னது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேஜில் என்ன நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, அந்த பேஜ்லேயே எஜுகேஷன் சைக்காலஜியோடைய மெயின் பர்பஸ் 1.1 அப்படின்னு வந்து போட்டுட்டு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா, அதுதான் மெயின் பர்பஸ். தென் செகண்ட் வந்து என்னதுன்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், எஜுகேஷனல் சைக்காலஜியோட மெயின் பர்பஸே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் கொண்டுட்டு வரணும். அட் த சேம் டைம் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் வந்து இது இருக்கணும், அதுதான். ஓகேவா. தென் அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே வந்து இது புரிஞ்சுக்கிடும். ஓகேவா. இது வந்து நாட் பர்ஃபெக்ட் சயின்ஸ், இட்ஸ் வந்து இது டெவலப்பிங் சயின்ஸ். ஓகேவா, என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கறதுனால இது சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது வந்து இருக்கும். அது அந்தளவுக்கு வந்து என்னது இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. தென் இந்த பேஜில் கீழே பாருங்கள் 1, 2 இருக்குல்லையா, 1, 2. இந்த பேஜில் டாப்பில் 3, 4, 5 இதுதான் என்னதுன்னா 5 pillars ஆஃப் எஜுகேஷன். அந்த ஒவ்வொரு 5 பில்லர்ஸையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, லேர்னராக நமக்கு யாருன்னு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்க என்னென்னலாம் கற்றுட்டு வந்திருக்காங்க, என்னென்ன கற்றுக்க அவங்களுடைய பேக்ரவுண்ட். ஓகேவா, அந்த படிப்பை பற்றி, அந்த ஒரு பகுதியை பற்றி அவங்களுடைய அறிவு. லேர்னிங் ப்ராசஸ். ஓகேவா, படிக்கக்கூடிய முறை எப்படி வந்து இருக்குது, அவங்க எந்த என்விரான்மெண்ட்டில், எந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் வந்து படிக்கிறாங்க, ஆசிரியர், அவங்கள பற்றின ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா. தென் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து லைட்டாக ரீட் பண்ணிட்டாலே வந்து இது தெரிஞ்சிடும். மெயினாக வந்து என்ன அப்படின்னா, நான் தான் ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களை வந்து இது எழுத சொன்னேன். வாட்ஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜினாலே ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். இந்த 2 பாயிண்ட்டையும் மட்டும் நீங்கள் நல்லா மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த லெசனை வந்து நீங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட் டு இது வரைக்கும் சம்மரி வரைக்கும் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸே தான் ரிப்பீட்டடாக இருக்கும். பட் உங்களுக்கு அந்த எசன்ஸ் வந்து தெரிஞ்சிட்டா போதும், என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிட்டா மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக கார்லேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அவ்வளோதான். இந்த மீனிங் பார்த்துட்டோம், நேச்சர் பார்த்துட்டோம், ஸ்கோப் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸுடைய லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 3 வீடியோவில் வந்து நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியிங் பிஹேவியர் பற்றி நம்ம பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் பெரிய யூனிட் தான். ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் பார்ட் அதிலே வந்து கொஞ்சம் பிரித்து வந்து போடுவேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான டவுட்டை நான் எப்போவுமே